இந்திய தேசத்தை காக்கின்ற வீரன் நம் எல்லையில் நிறைந்திருப்பார். நாட்டில காசுக்கு காட்டிய கொடுப்பவர் ஊருக்குள் ஒளிந்திருப்பார். ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்தவர்கள் எல்லாம் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துள்ளனர். பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் போது அண்ணாமலை இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் பல விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பேசியுள்ளார். அவை அனைத்தும் பார்ப்பதற்கு முன் நண்பர்களே, நாம் அண்ணாமலை அவர்களின் செய்திகளை பற்றி தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகிறோம். இதில் அதிகமானோர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு உள்ளீர்கள். எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். முதலில் செய்தியாளர் ஒருவர், நீங்கள் கர்நாடகாவில் 2-3 ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதாக பேசுகிறார்களே என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் ஓர் நீண்ட பதிலை கூறியுள்ளார். அதாவது, நான் இப்பொழுது தொழில் ஏதாவது செய்யாமல் வேறு என்ன செய்ய சொல்கிறீர்கள்? நான் வேறென்ன செய்ய முடியும்? நான் சும்மா உட்கார்ந்து மண்ணை சாப்பிட முடியுமா? நான் என் பிசினஸ் செய்கிறேன். யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கினேனா? உங்கள் பணத்தை வாங்கினேனா? அவர்கள் பணத்தை வாங்கினேனா? என்னுடைய தொழில் நான் செய்கிறேன். என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன். நான் செய்ய வேண்டிய அரசியலை நான் செய்கிறேன் என்று ஆரம்பித்த அண்ணாமலை தொடர்ந்து என்ன பேசினார் என்பதை இப்போது பாருங்கள். அதில் என்ன தவறுங்கண்ணா? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிஸ்னஸ் செய்கிறேன். அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கினா, இந்த பணத்தை வாங்கினா, என்னுடைய தொழில் நான் செய்கிறேன். என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன். என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன். இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன்? எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன்? என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன்? அதனால எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன். செய்யக்கூடிய வேலைகளில் தவறு நீங்கள் சொல்லுங்க. ஆனால் இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க, இந்த கம்பெனியில் தவறு இருக்கு சொல்லுங்க. இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க. இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க. அதனால நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்கு? நான் செய்யக்கூடிய தொழிலில் யாருக்கு பாதிப்பு இருக்கு? நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுனா, தண்ணியை நான் பால் படுத்தினா, மாசு பண்ணா சொல்லுங்க. எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை. எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு, மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு, என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு, எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு, விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு, 4 இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு, ஓடுறதுக்கு நேரம் இருக்கு. அதனால இது என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன். அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன். அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன். மற்றபடி திமுகவோ வேறு யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க. அதனால அப்படித்தான் நான் இருப்பேன். நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும். அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும். அதை வைத்து என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும். என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க, என்ன தவறு? நான் தொழில் செய்யற, என்ன தவறு? அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டில் கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்கார்ந்துருக்க முடியுமாண்ணா? நீங்களும் தொழில் பண்றீங்க. நான் 10 பேர்த்த சொல்றேன், ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன். கையில் 1000 ரூபா இருக்கா, 10,000 இருக்கா, 25,000 இருக்கா? நானும் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடக்கூடாதா? போடணும், நீங்களும் போடுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நானே 10 பேர்த்த சொல்றேன், ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க, ஆரோக்கியமா சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு நான் செய்யக்கூடாதா? அதையே நானும் செய்கின்றேன். 4 பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன், அதே விவசாயத்தை நானும் பண்றேன். அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும்தான் மக்களிடம் சொல்றேன். நான் சொல்றதை மட்டும்தான் நான் செய்யறேன். அதனால பத்திரிகை நண்பர்கள் யாராவது அண்ணே இதுல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க. தவறு இருக்காது. அப்படி எனக்கு தெரியாம யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம். ஆனா இதனால மாசு பால் பட்டுருச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது. உப்பு போட்டு சாப்பிட்றவன் நான். தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னென்ன நியாயம்? நான் என்ன சாராய கம்பெனி அண்ணே நடத்துறேன்? நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும். உங்க வீட்டில் டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க, எனக்கு நீங்கள் 3000 ரூபா செலவுண்ணே அன்னைக்கு. இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போகணும். கோவா மாநிலத்தினுடைய SIR அதுக்கு நான் தான் பொறுப்பு. லக்ஷ்வதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு. கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு. லக்ஷ்வதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் 60,000 ரூபா ஆகும். யார் எனக்கு கொடுப்பா? கட்சியிலேருந்து நான் வாங்க மாட்டேன். 1 ரூபா கூட கட்சியிலேருந்து வாங்கியது கிடையாது. இன்னைக்கு கோவாக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறேன். பணம் யார் கொடுப்பாங்கண்ணா? ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்க முடியுமா? கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன், நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர், ஒரு 10 ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும்.
என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கிருந்து கட்டுவேன்? நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன், 4 பேர் பணம் கொடுங்க. அண்ணா நீங்கள் புரிஞ்சுக்கண்ணா, இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை. கட்சியில் வேலை செய்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற ஒருத்தருக்குமே விவசாயி அன்னைக்கு வந்திருக்கிறாங்க, மாதம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும்ல, அதை போய் உங்கள் பாக்கெட்டில் பிடுங்கிறனா, தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா? ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெருமையாக அதை வாழுவேன், பெருமையாக தொழில் செய்வேன், பெருமையாக அரசுக்கு வரி கட்டுவேன். அதைத்தான் ஒரு இளைஞனுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு உள்ள நான் பேசினேன், ஒர்க் வித் பிரின்சிபல். ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க, அதில் பணம் சம்பாதிங்க, அதில் வாழுங்க. நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போகிறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்குது, என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும். அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்குது, மன வலிமை இருக்குது, அதுவும் செய்வேன். பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்குது, பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும், அதுவும் செய்வேன். அரசியலும் செய்வேன், வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் நடத்துவேன், இயற்கை விவசாயம் பார்ப்பேன். 24 மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன். நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். சோம்பேறியா வீட்டில் உட்காராதீங்க, பல இடத்துக்கு போங்க, பொருள் தேடுங்க, பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க, கற்றுக்குங்க, டெக்னிக் கற்றுக்குங்க, வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதனால் இதில் எங்கே தவறாகும்? இதனால் ஒரு 4 பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன். அதனால் நன்றாக வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள், உங்களுடைய சொந்த காசில் வாழுங்க. தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் கொடுக்காம வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறானே, அந்த மாதிரி சேர்த்திருக்கிறானே. முதலமைச்சர் என்ன தொழில் பண்ணுறாரு? இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்ணுறாரு? கையில் கடிகாரம் கட்டுறாரு, சாப்பாடு வருது, எங்கிருந்து வருது அவருக்கு? டிஆர் பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரே கோர்ட்டில் போன கிராஸ் எக்ஸாமினேஷனில் சொல்கிறாரு, எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு. ஆனால் சைதாப்பேட்டையில் 2 முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆகி ஓடிட்டார், வரல, அடுத்ததுக்கு அவர் வருவார். அதனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா. அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னன்னா, என்னால் யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்கள் கை நீட்டி காட்டுங்க. அண்ணா உங்களால் ஒரு பறவைக்கு உபத்திரம், ஒரு மண்புழுவுக்கு உபத்திரம், மண்புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் நான். அப்போ என்னால் யாருக்கு உபத்திரம் வரும்? மேலும் செய்தியாளர் ஒருவர் அடுத்த கேள்வி கேட்கும் போது, நீங்கள் தொழில் செய்ய பணம் எங்கிருந்து வந்தது என்று செய்தியாளர் கேட்டதற்கு அண்ணாமலை கூறிய பதில் இதோ. முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில்லைன்னா 5 லட்ச ரூபா முதலீடு பண்றீங்க, அந்த பணம் உங்கள்கிட்ட இல்லையா? இந்த கம்பெனி என்ன 300 கோடி வச்சா முதலீடு பண்றோம்? அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க, கம்பெனி ஆக்ட்ல போட்டு பாருங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும். அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா? அந்த அளவு கூட எனக்கு தகுதி இல்லையா? அந்த அளவு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் என்னால் போட முடியாதா? என் மனைவி வேலை செய்கிறாங்க, நான் விவசாயம் பண்ணுறேன், நான் 10 ஆண்டு காலம் காவல்துறையில் பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிறாங்க, இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா விவசாயம் பார்க்குறாங்க, இன்னைக்கு ஆடுகுட்டி விற்கிறோம், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. அதனால் என்னால் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட என்னால் இல்லையானா ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். என்னால் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல். நீங்கள் கம்பெனி பற்றி கேட்குறவங்க கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டலை பாருங்க, கம்பெனியில் முதலீடு எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்க. முதலீடு எவ்வளோ இருக்கும் அந்த கம்பெனியில்? ஷேர் கேபிட்டல் 1.5 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல். 1.5 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 5 லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 10 லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது லோன் வாங்க முடியாதா? அதனால் கேள்விகள் என்ன? இது யாரும் 10,000 கோடி 20,000 கோடி கம்பெனி நடத்தல. அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன். இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அரசுக்கு நாங்கள் வரி கட்டி இருக்கணும், எங்களால் ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். சந்தோஷம் தான், அது நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவன் நம்புவோம். அடுத்து செய்தியாளர் ஒருவர் கேட்கிறார், கோவாவில் நீங்கள் கலந்து கொண்ட அயன்மேன் போட்டியை பற்றி கூறுங்கள். அதற்கு அண்ணாமலை அவர்கள், கோவாவில் நடந்த அயன்மேன் போட்டியை பொறுத்தவரை நான் அரசியலுக்கு வந்த பின் என்னுடைய ஃபிட்னஸை இழந்துள்ளேன். வருங்காலங்களில் எனது ஃபிட்னஸை மேலும் கவனம் செலுத்த போகிறேன் என்று கூறிய அண்ணாமலை, இன்னைக்கு அயன்மேனை பொறுத்தவரை அது கோவாவில் தான் இருக்குது, அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் ஒரே இடத்துல அது நடத்தப்படுகிறது. என்னுடைய ஆசை தமிழகத்திலும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆசை. காரணம், நம்மகிட்ட கோஸ்ட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 62 நாட்டிலிருந்து வந்திருந்தாங்க. 1400 பேர் பங்கேற்றாலும் கூட 350 பேர் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அதனால் தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுத்து இது போன்ற நிறைய ஈவெண்ட்டை கொண்டு வரணும். ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய பிராண்டு, கோவாக்கு எப்படி பிராண்டு கிடச்சிருக்கோ அது ஒன்றுங்கண்ணா. 2வது, என்னை பொறுத்தவரை அரசியல் வந்த பிறகு என்னுடைய ஃபிட்னஸ் கொஞ்சம் போயிடுச்சுங்கண்ணா கடந்த 5 ஆண்டுகளில். இப்போ நான் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேங்கண்ணா. இது ஒரு முயற்சி, முதல் படி. இந்த அயன்மேன் மூலமாக ஃபிட் ஆகணும், நாம் இன்னும் உடலை தயார்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இதில் பங்கேற்றிருக்கேன். இன்னும் அடுத்த 1 ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன் போகணும். ஃபுல் அயன்மேன்னா இன்றைக்கி 2 கிலோமீட்டர் கடலில் நீந்துறது 4 கிலோமீட்டராக நீந்தணும். 90 கிலோமீட்டர் சைக்கிளிங், 180 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும்.
21 கிலோமீட்டர் என்பது 42 கிலோமீட்டராக அது மாறணும். ஏன்னா என்னுடைய ஆசை அடுத்த கட்டம் அதுக்கு போகணும். இந்தியாவில் ஃபுல் அயன்மேன் இல்லை, ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு இலக்கு. அதே போல் தனிப்பட்ட முறையில் நேற்று ஒருத்தர் சொன்னார்னா, உங்களை பார்த்தேன் நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா, இன்றைக்கி 200 மீட்டர் தான் ஓடினார், அது சந்தோஷம். இன்றைக்கி 200 மீட்டர் ஓடுங்க, நாளைக்கு 300 ஓடுங்க. நான் என்னுடைய ஃபிட்னஸை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அது ஒரு பெரிய சாதனை இல்லைன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அயன்மேனை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர் காவல்துறையில் இருக்கிறாங்க, பேர் நான் சொல்ல விரும்பலை. அயன்மேனை வந்து 6 மணி நேரத்தில் முடிச்சிருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த அளவுக்கு உடம்பு அவருக்கு 6 மணி நேரத்தில் முடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்கன்னா, எத்தனையோ ஃப்ளைட்டில் தமிழ்நாட்டு நம்முடைய பசங்களை பார்த்தா 7 மணி நேரம், 8 மணி நேரம், 7.5 மணி நேரம், அத்தனை பேர் அவங்கள தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருக்கிறாங்க. அதனால் நிறைய மனிதர்கள் இதில் சாதிக்கணும். இது ஒரு விதமான ஒரு இதுதாங்கண்ணா, இது ஒரு என்டியூரன்ஸ் ஸ்போர்ட், அவ்வளோதான். இது ஃபாஸ்ட் ஸ்போர்ட் கிடையாது, என்டியூரன்ஸ். 8 மணி நேரம் உங்கள் பாடி தாங்குதான்னு பார்க்குறீங்க, 8 மணி நேரம் உங்கள் உடம்பு தாங்குதா அப்படிங்கிறக்காகத்தான் இது விளையாட்டு. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நான் ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் செய்யணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு ஃபிட்னஸில் ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிங்க, சின்னதாக ஆரம்பிங்க, பெருசாக ஆரம்பிங்க, ஃபிட்டாக உடம்பு வச்சுக்கங்க. குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்தோட உங்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா எலக்ட்ரானிக் இதுலேயே இருக்கீங்க, அதிகமாக உங்களுக்கு தான் உடல் ரொம்ப கெடும். அதிகமாக எனர்ஜியோடு இருக்கீங்க, வேவ்ஸோடு இருக்கீங்க, இன்டென்சிவான இடத்துல இருக்கிறீங்க, அந்த லைட்டெல்லாம் ரொம்ப கெடுதல். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அவ்வளோதாங்க. அது பெரிய சாதனைகள் இல்லைங்கன்னா, நிறைய பேர் சாதனை பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஆரம்ப முயற்சி, நான் ஃபுல் அயன்மேன் முடிக்கும் பொழுது ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னா, அதுக்கு இன்னும் நான் ஒரு ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுக்கணும். என்னுடைய ஆசை அடுத்த ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன். எனக்கு இந்தியாவில் ஃபுல் அயன்மேன் இல்லை, கோவாவில் பாதி அயன்மேன் தான் இருக்குது, 70.3. அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அடுத்து ஒரு செய்தியாளர் TR பாலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்பதை பற்றி கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை கூறிய பதில் இதோ. TR பாலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கோர்ட்டில் அவங்க லாயர் சொன்ன கருத்து உடம்பு சரியில்லை. ஆனால் TR பாலு அவர்களை விமான நிலையத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தேன். 2:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்தார், சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தார். உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அடுத்த நாள் காலைல பேப்பரை பார்த்தேன், TR பாலு அவர்கள் கோர்ட் நடக்கும் பொழுது சென்னையில் எங்கேயோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தாருன்னு ஃபோட்டோ வேற போட்டிருந்தீங்க. SIR-ஐ எதிர்த்து TR பாலு ஃபோட்டோ போட்டாருன்னு. அதனால் அடுத்த முறை நான் ஜட்ஜு முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன், ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு, உடம்பு சரியில்லைன்னு. பேப்பரை பாருங்க, போராட்டம் பண்ணுறாரு. அன்னைக்கு ஃப்ளைட்டை பாருங்க, நானே 2 மணிக்கு அவர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன், டெல்லிக்கு ஏதோ ஃப்ளைட் ஏறிட்டு இருந்தாருன்னு. ஆனால் TR பாலு அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு குறுக்கு விசாரணை நான் செய்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிச்சயமாக அடுத்த விசாரணை டேட்டுக்கு வருவாருன்னு நான் நம்புகிறோம். அன்னைக்கு அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கு நான் தயாராக இருக்கேன், கேள்விகள் வச்சிருக்கேன். கேட்ட பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன கேள்விகள் கேட்டோம்னு. அவர் என்ன பதில் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியத்தான் போகுது. நண்பர்களே, ஏற்கனவே நாம் கூறியது போல் அண்ணாமலை அவர்களை பற்றிய செய்திகளை நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகிறோம். இதனை பார்க்கும் பல பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு உள்ளீர்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்க. அப்படியே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக்கும் கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்திய தேசத்தை காக்கிற வீரர்கள் எல்லையில் நிறைந்திருப்பார். நாட்டில காசுக்கு காட்டிய கொடுப்பவர் ஊருக்குள் ஒளிந்திருப்பார்.